வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய்ஸ் ஃபேமிலி. அப்போது நான் இங்கே வந்து இது செகண்ட் டேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்னெல்லாம் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ ருட்டீனாக என்னெல்லாம் பண்ணுறேங்கிறது நான் காட்டுறேன். ஐயராம்மா எப்பவும் போல் நான் கிச்சனில் வந்தோடனே இங்கே வந்து நிற்கிறேன். ஐயம்மா அது வாட்டர் மெலன் இல்லை, அது வேண்டாம், துப்பு வெள்ளரி, அது കഴിക്കാൻ പാടില്ലാട്ടാ. மம்மி அதை வச்சு பச்சடி ഉണ്ടാക്കി தரா. ஓகே. அப்புறம் இன்னைக்கு புட்டு தான். புட்டுக்கு தேங்காய் வந்து நேற்றே துருவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த காடை முட்டை அது ஐராக்காக டெய்லி எழுந்திரிச்சு உடனே அது வேக வச்சுருவேன். நான் இல்லாததுனால ஒரு வாரம் சாப்பிட்லாம் நினைக்கிறேன். ஐயோ அது வேக வைக்கல, பாயில் பண்ணிட்டு தரேன். அதுக்கப்புறம் டீக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தரேன். இதை கட்டு ஏன்னா ஆயிட்டுல பண்ணும். அது வெந்துட்டில்ல, பச்சை முட்டை அது. ஐயோ கட் பண்ணானே ஆயிட்டுல பண்ணும். A few inches later. ஒரு விதமா சமாதானப்படுத்தி அமுச்சு விட்டாச்சு ஐசுவை. இப்போ வந்து நம்ம டீ வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவையில போய் எழுப்பணும். அவன் தனியா ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். பொட்டா ஓகே, வெரி குட். தனியா தூங்கிட்டு இருக்கா. ஒரு 3 நாள் தனியா குழந்தைய பார்த்ததுனால நல்லா டயர்டா இருக்கு, தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் ஐராவும் இந்த ரூம்ல, சுவையில் தனியா அந்த ரூம்ல போய் தூங்கிட்டான். என்ன பண்றாங்கிறது இப்போ போய் பார்க்கணும், எழுப்பி விடணும். அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. ஸோ இனிமேல் அவுட் சைட் ஃபுட் கிடையாது, ஃபுல்லாக வீட்டிலே தான். டாக்டரே சொன்னார் கொஞ்சம் க்யூர் ஆகுற வரைக்கும் வீட்டு ஃபுட்டே தான் சாப்பிடணும், வெளியே எதுவுமே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அதனால் குக்கிங் க்ளீனிங் எல்லாம் நம்மளே தான். நேற்று நைட்டே சுவையில் இதெல்லாம் கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு போய் தூங்கியிருக்கான். நான் எந்திரிச்சோடனே சாப்பிட்ணுங்கிறக்காக. ஆனால் அந்த டீ பழக்கம் மட்டும்தான் விட முடிய மாட்டேங்குது. அதுதான் என்னன்னு தெரியல. அதையும் மெதுவாக அப்படியே கட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜூஸு அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி இப்போ போய் பார்க்கலாம், எழுப்பி பார்ப்போம். எந்திரிச்சா எந்திரிக்கட்டும், இல்லைன்னா நல்லா தூங்கட்டும். எழுப்பி டீ ரெடின்னு சொல்லணும். இந்த ரூமில் தான் ஏதோ தனியாக ரிலாக்ஸ்டாக தூங்கணும்னு வந்து படுத்தவன் தான். சுயல் சுயல் ரொம்ப டயர்டாக இருக்கு போல. நீ ஜாலியாக தூங்கிட்டு இருக்கல, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். ஏசியெல்லாம் போட்டு பிளாங்கெட்லாம் போத்திட்டு, அது இந்த அவ்வளோ சூடு அடிக்குது வெயிலில் வெளியே. நல்லா ஜாலிடா. நான் எப்போ எப்படி தூங்குறது தனியா? ஏய் எந்திரி. சரி இப்போ கொஞ்ச நேரம் தூங்கட்டும். பாவம் 3 நாள் 4 நாள் பக்கம் கரெக்டாக தூக்கம் இல்லாமல் ஐராவை பார்த்துட்டதுனால இனி ஒரு வாரம் இங்கே தான் ரெஸ்ட் எடுப்பார் போல இருக்கு. சரி எந்திரிச்சிடாத சரியா, அப்படியே தூங்கு. இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். டீ இங்கே மூடி வச்சுருக்கேன், எந்திரிச்சதுக்கப்புறம் கொடுக்கலாம். இப்போ நம்ம குலாப் புட்டு தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் பிசைஞ்சு வச்சுட்டேன், ரெடியாக இருக்குது. தேங்காய் ரெடியாக இருக்குது. இன்னும் புட்டு பழம் இன்றைக்கி டிஷ்ஷு. ஐயோ இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு குக்கர் மூடலாம், அதுவே மறந்துட்டேன் பாரு. மூடி வச்சிடணும். கீழே வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். ஆக்சுவலி புட்டு உடையாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி வச்சிடணும். இந்த அரிசி மாவில் கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிசையணும். அப்போ தான் புட்டு உடையாமல் அப்படியே அதே ஷேப்பில் வரும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, பர்சனலி கேட்டது சொல்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸை. புட்டு இந்த மாதிரி பவுடராக வருது, அது எப்படி நீளமாக வரும் அப்படின்னு. இதுதான் தண்ணி நிறைய ஊற்றுனா நல்லா திக்காக அப்படியே அந்த ஷேப்பில் இதே ஷேப்பில் வந்துடும்.
ஸோ தேட் இஸ் த மேஜிக். கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் புட்டுண்ட பொடி, அதுக்கப்புறம் மேலே தேங்காய். ஆக்சுவலி புட்டுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. செம்மீன் புட்டு, மீன் புட்டு, சிக்கன் புட்டு, மட்டன் புட்டுன்னு நிறைய இருக்குது. கீழே வந்து ரோல் பண்ணி இப்படி வச்சுட்டு லாஸ்ட்டாக இப்படி மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், புட்டு ரெடி. இன்னும் அவ்வளோதான். அந்த மேலே இப்படி இந்த ஸ்டீம் எல்லாம் வந்துட்டு வரும்போது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஸ்டீம் வரணும். கரெக்டாக அந்த ஸ்டீம் நல்லா வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வரும், அந்த புட்டு வெந்து அந்த ஸ்மெல்லு வரும். அப்போ தான் எடுக்கணும். ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்தால் கூட அந்த அதே நீளமான ஷேக்கில் ஆறாமல் உடஞ்சிடும் ஃபுல்லாக. நிறைய ஸ்டீம் கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் வரும்போதே அந்த ஸ்மெல்லு, புட்டோட ஸ்மெல்லே வரும், வாசம். அப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்தால் கரெக்டாக நீளமாக வரும். எடுக்கிறப்ப நான் காட்டுறேன். 5 minutes later. கொலை புட்டு ரெடி. ஸ்டீம் இப்படி வந்துச்சு பாருங்க. அவ்வளோதான், சூப்பர். ஓகே, இப்போ புட்டு ரெடி ஆயிடுச்சு. 2வது ரவுண்டு போட்டிருக்கேன். அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடும் வச்சுட்டேன். ஐராக்கு புட்டும் பழமும் கொடுக்கலாம். இப்படி சாப்பிடாமலே இது சித்திரக்கா கூட்டி விட்டா காலையில இருந்து சாப்பிடாம சுத்திட்டு இருந்தா எப்படியோ ஊட்டி விடுங்க. சாப்பாடு தானே கிடைச்சதா உனக்கு? இப்ப நிம்மதியா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஐராக்கும் சாப்பாடு சுட்டாச்சு. இன்னும் சுவையில் எந்திரிக்கவே இல்லை. என்னதான் அப்படி டயர்டாச்சுன்னு தெரியல. என்னடா பண்ணாம இந்த 4-5 நாள் உட்காந்து மூவி பார்க்கறது, அதுல டயர்ட் ஆயிடுச்சு. அதுல குழந்தைய பார்த்து டயர்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிம்மதியா தூங்கணும்னு சொல்லிட்டு தனியா போய் தூங்கியிருக்கான். இப்போ தெரிஞ்சிருச்சு பாரு, படம் தான் பார்த்துருக்கான். எனக்கு தெரியும் அவன் அதான் பண்ணியிருப்பாரு. மோஸ்ட்லி எல்லா டேட்ஸும் அப்படிதான். நான் பார்த்துக்கிட்டேன், அப்படி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுவாங்க. கூட உட்கார வச்சு படம் பார்க்கறது. இன்னொருக்கா போய் பார்ப்போம். இன்னும் எந்திரிக்கலன்னு வச்சுக்கோ, பயங்கரமா எழுப்பி விடணும். பிளாங்கெட் போட்டு தூங்குறான் பாரு. அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு போல. சரி, நம்ம ஒரு சர்ப்ரைஸா நம்ம எழுப்பி விடலாம். சர்ப்ரைஸா வடிவேல தூக்கிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வடிவேல தூக்கிட்டு போய் எங்கேயோ போடுற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் போட்டுடலாமா? சென்டர்ல நல்ல வெயில்ல படுக்க வச்சிடலாம். அப்படியே நல்ல மாரம் கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். அண்ணா சூத்திரக்கு 2 பேரும் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். பயங்கரமா ஏதாச்சும் பண்ணணும். வீடா என்ன பண்ணலாம்? தண்ணி ஊத்திடலாமா? ஐயோ, கட் போயிடும். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு டாய்ஸ் மாதிரி, இன்செக்ட் டாய்ஸ் ஐராக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, ஆனா அது பயங்கரமா இருக்குன்னு சொல்லி நம்ம எடுக்கல, காட்டாம வச்சிருந்தோம். எங்க கிடக்குன்னு தெரியலையே. இங்கதான் இதுக்கு மேலதான் இருந்துச்சு. அது இருந்தா கூட பேப்பர் தான் கிடக்கு. இங்கதான் இருந்துச்சு. இந்தா 2 தான் இருக்கு. அப்ப பேலன்ஸ் எல்லாம் அந்த பாக்கெட்டு காணோம். பாக்கெட்டு இதெல்லாம் நம்ம வீட்டு பின்னாடி உண்மையாலுமே இருக்கிற விஷயம். ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். இங்க இதோட பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், இத்தனைக்கு நான் கேரளாலே இருக்கிற ஆளு, அங்கெல்லாம் சின்ன சின்ன பூச்சிங்க தான் பார்த்துருக்கேன். இதே மாதிரி பூச்சிங்க சின்ன சைஸ்ல இருக்கும். ஆனா இங்கே வந்து பார்த்தா எல்லாம் பெருசு பெருசா இதே சைஸ்ல இருக்கும். பயமா இருக்கும் நைட்டெல்லாம். ஏன்னா பின்னாடி தென்னந்தோப்பு இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, அவ்வளோ பெருசா ஒரிஜினலாவே நம்ம வீட்டு சுத்தி இருக்கும் இந்த மாதிரி மண்டெல்லாம். ஒரிஜினலாவே எடுத்து வச்சிடலாமா? ஒரிஜினல்ல தேடணும். அது மழை பெஞ்சாதான் வெளியே வரும். எடுக்கிறதுக்கு எனக்கு பயம். சரி, இப்போ இது வச்சு எழுப்பி விடுவோம். இது என்ன பண்ண போறீங்க? இப்படி இது வச்சு வாயிலே போடலாம். போவோம். அவ்வளோ நேரமாகவே எந்திரிக்கல. அவ்வளோ ஆழ்ந்த தூக்கம் உனக்கு இருக்குதா?
எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எந்திரிடா. ஓ நீங்க திரும்பி வந்துட்டேன்னு காட்டுறீங்க. ஆமா, இதுதான் ஆரம்பமே. இனிமேல் அடிமேல் 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 நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி உனக்கு என்கிட்ட இருந்து அடிமேல் 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 நீ வாங்குவ. பாக்குறியா 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 பாக்குறியா? ஐயரா, அப்பாவை எழுப்பு. அப்பா பாரு எந்திரிக்கவே மாட்டீங்களா பாரு. நீக்கம் பாரு, நீக்கம் பாரு. நீக்க பாரு. ஐயராமா பாரு, காலையில எழுந்திரிச்சு குளிச்சு சாப்பிட்டு. ஏதுடா ஏது பண்ணும்? இரும்பா இரும்புண்டாவோட அப்பா தானே. வா அப்பா கோக்காச்சி போற பிடிச்சிச்சு. கோக்காச்சி போற. ஐயோ அப்பா காப்பாத்து போ. போ போ போ. காப்பாத்து. ரசிக்கனே. என்னது காட்டணும்? ஃபைடர் ஃபீடர். எதையாவது நீ இவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏங்க நான் வரேன் போ. மம்மா வேணாம். மம்மா கனவுல இருந்தேன். நீ போது கனவெல்லாம் பார்த்தது. எந்திரி. 3 நாள் தூங்காம இங்க வந்து உட்கார்ந்து நல்லா கனவு காணிட்டு இருக்கேன். வந்து எழுப்பி விட்டா. ஆளு போய்க்கோ. அப்ப நீக்கே பாரு. வா பாரு, அம்மா சாப்பிடலாம் பாரு. நைட்டு ஒரு படம் பார்த்து தூங்கிட்டாங்க போல. ஆமா, டேய் நீ நைட்டும் படம் பார்த்து தூங்கிருக்கல. டேப் பக்கத்திலே இருக்கு. இதெல்லாம் நீ டயர்டா இருக்கேன்னு. ஐரமா, ஐயோ ஐரமா, நேரா கொண்டு போயிது. ஐமா ஐமா நீக்கே ஐமா ஐமா நீக்கே ஐமா நீக்கே ஐமா. கண்ணா குத்திட்டா போமி. இன்னைக்கு ஐரா கூட்டு போய் வேக்சின் வேற அடிக்கணும். உடனே ஐரா கூட்டு போய் வேக்சின் வேற அடிக்கணும். வேண்டாம் பாரு வேக்சின். ஒன்னும் வேண்டாம். உடம்பு போல நம்ம போய் பல்லு தேய்ச்சிட்டு வேக்சின் அடிப்போவா. 2 hours later. என்னது? அப்பாக்கு தானாமா? இல்ல பொண்ணு. சரி இங்க இறங்கிக்கோங்க எல்லாரும். அப்பா போய் கார் நிப்பாட்டிட்டு வரேன். அப்படியா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஐராமாவுக்கு செகண்ட் டோஸ். இன்னும் 3 டோஸ் இருக்கு. இன்னைக்கு போய் போட்டோம் அப்படின்னா செகண்ட் டோஸுக்கு தான் ஐரா இப்படி ஒரு போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்கா. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் குத்த சொன்னாங்க. நம்ம குத்துறோம். நம்மளோட திருப்திக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டது. ஆனாலும் ஐரா பிடிக்கல. சங்கடமாக தான் இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரே ஒரு டோஸ் இதுனா கூட பிரச்சனை இல்லை. எதுக்கு தான் 5 டோஸ்னு தெரியல. சரி பிரச்சனை இல்லை, வா போ. இல்லடா, லாஸ்ட் டைம் இந்த கலர்ல போட்டோம். இல்ல இதுல இட்டது கன்ஃபார்ம். நீங்களும் உடம்பு வைக்கல. ஆள மறந்தது. செக் பண்ணிடலாமா? நீ பாத்தியா எந்த காலுன்ட்டு? ஒன்றும் இங்க பாரு இங்க பாரு. ஒன்றும் இல்லடா, ஒன்றும் இல்லடா. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸ்டிக்கர் 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 போட்டுடலாம், ஸ்டிக்கர் போட்டுடலாம். போலாம் போலாம் போலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. போலாம் வா. நம்ம 4 நாளைக்கு கழிச்சு வரலாம். ஆண்டி கரெக்டாக சொல்லிடு. நான் தொட வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துட்டா. நீ தானே பிடிச்சி ஊசி குத்தி விட்டது. தொட்டா அதுக்கு இல்ல, தொட்டா கால் வலிக்குன்னு பயம். குட்டிஸு தனியா என்ன தள்ளி அங்க போய் உட்காந்துட்டு இருக்காளா. வா போவோம். வரமாட்டியா? அப்பா எடுக்கிறேன். ஐரமா அப்பா எடுக்கிறேன். குட்டி பண்ணி வா. ஓடி வா, ஓடி வா. சரி அப்பா கிட்ட ஓடி வா கின்னூஸு.
யார்ட்டையும் வர மாதிரி இந்த பேக்கையும் தூக்கிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போகிறது.